Hi students, today we are going to discuss about the measurement of internal resistance of a cell by potentiometer. In last class we learned about the comparison of EMF. Only one girl, some of the girls only wrote the test. Okay, so and the question important, so the question test எழுதி submit பண்ண சொல்லிருந்தேன். So boys யாருமே submit பண்ணல. So boys physics டெய்லியும் படிச்சுட்டுருங்க, டெய்லியும் வர வீடியோஸை பார்த்து, அதாவது ஆல்டர்னேட்டாக வரக்கூடிய வீடியோஸை பார்த்து டெய்லியும் படிங்க. ஸோ ஓகே, ரைட். Now we are going to discuss about the potentiometer to measure the internal resistance of a cell. To measure the internal resistance of a cell, the circuit connections are made as shown in the figure. The end C of the potentiometer wire is connected to the positive terminal of the battery, and the negative terminal of the battery is connected to the key K1, and finally the negative terminal of the battery is connected to D along the key. Okay, this forms the primary circuits, and the end of the C is connected to the positive terminal of the cell. This cell has the EMF E and the internal resistance value is R. Okay, now the negative terminal of the cell is connected to jacking through the galvanometer and high resistance. Okay, the resistance box R and key K2 are connected across the cell E with K2 is open. K2 வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அது பொட்டென்ஷியோமீட்டருடைய சி எண்ட் வந்து பேட்டரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல் வந்து டிக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், த்ரூ தி K1 கீ வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிங்கிற டெர்மினல் இன்னொரு வயர் எடுத்து அதை வந்துட்டு EMF E இருக்கிற செல்லுக்கு பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் டெர்மினல் கொண்டு போய் ஜாக்கியோட கனெக்ட் பண்ணுறோம். அது எது வழியாக போகும் அப்படின்னு சொன்னால் கால்வனோமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் வழியாக கனெக்ட் பண்ணியிருப்போம். இந்த நம்ம செல்லுக்கு குறுக்க, தட் மீன்ஸ் அக்ராஸ் த செல் வந்து ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸையும் K2ன்ற கீயையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம். எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா K2ங்கிற கீ வந்து இப்போ நவ் ஓப்பன் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா கரண்ட் வந்து இது வழியாக ஃப்ளோ ஆகலைன்னு அர்த்தம். அப்போ எப்படி கரண்ட் போகும்னா சி EMF E G ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஜாக்கி இது வழியாக தான் கரண்ட் இப்போ ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், C to D வந்து ஜாக்கி என்ன பண்ணுவோம், இந்த ஒயர் மேலே டச் பண்ணிட்டே மூவ் பண்ணுவோம். அப்படி மூவ் பண்ணும்போது galvanometer shows zero deflection, that means null deflection. ஏன் null deflection காட்டும் அப்படின்னா C டச் பண்ணும்போது galvanometer shows one side deflection and D டச் பண்ணும்போது that galvanometer shows opposite side deflection. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம கீயை வந்து ஜாக்கியை டச் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சம் பாயிண்ட்ல வந்துட்டு galvanometer shows zero deflection. ஸோ அந்த zero deflection null deflection சொல்லுவோம். That point of CJ, that is the length of the CJ is L1. So அப்ப E is directly proportional to L1. The EMF வந்து நம்ம இந்த மாதிரி மெஷர் பண்ணிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா a suitable resistance value say 10 ohm resistance வந்து இப்போ இந்த கூட கனெக்ட் பண்ணிட்டு K2ங்கிற கீயை வந்து க்ளோஸ் பண்ண போறோம். அப்ப க்ளோஸ் பண்ணா என்ன ஆகும்னா இந்த பார்ட் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் உடைய இந்த வேல்யூ என்ன ஆகும், இந்த சர்க்யூட்டோடைய கனெக்ட் ஆயிடும். அப்படி கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் வந்து ஸ்மால் ஆர், நம்ம கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸோட வேல்யூ வந்து கேபிட்டல் ஆர். ஸோ இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா கேபிட்டல் R பிளஸ் ஆர்னு மாறிடும். ஓகேங்களா, இப்போ இது வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூ மெஷர்மெண்ட் பண்ணும். எது வழியானா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸையும் கீ2யும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சர்க்யூட் வழியா ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூ நம்ம மெஷர் பண்ணோம். the current passing through the cell and the resistance R is given by I is equal to, நமக்கு V is equal to formula IR formula ohms law, அதுல இந்த I is equal to VR. so V க்கு பதிலா EMF value and R க்கு பதிலா internal resistance value என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். internal resistance of the cell and resistance of the box R, இது ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா I is equal to E by R plus capital R plus R. So இதுல இருந்து potential difference formula V is equal to IR. I இருக்கு, R ஓட value capital R resistance, அதுங்கிறத டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா potential difference across R is தெரிஞ்சிடும்.
ஓகேங்களா. when this potential difference is balanced on the potentiometer wire, let L2 be the balancing length. first வந்துட்டு நம்ம resistance box include பண்ணாமலேயே நம்ம கண்டுபிடிச்சோம் balancing length L1. now வந்து இப்ப இந்த resistance box include பண்ணி கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதே மாதிரி first சொன்ன அதே எக்ஸ்பெரிமெண்ட் திரும்பவும் இப்ப நம்ம ரிப்பீட் பண்ணி செஞ்சு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா again கிடைச்சிருக்கக்கூடிய அந்த balancing length ஓட வேல்யூ L2 மெஷர் பண்ணிப்போம். சோ அப்ப என்ன ஆகும், ER potential difference வந்து ER, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணதுனால அதனுடைய potential difference சேஞ்ச் ஆயிருக்கும். அப்ப அந்த potential difference V is directly proportional to L2, directly proportional to L2. so அந்த V க்கு பதிலான நம்ம ER by R plus R directly proportional to L2. so suppose proportionality cancel பண்றோம்னா IR L1 IR L2 அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிப்போம். so IR என்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதனால அதை நம்ம கேன்சல் பண்ணிட்டு வெறும் E is directly proportional to L1 மட்டும் எடுத்துக்கலாம். so அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்தும், அதாவது E is directly proportional to L1, E is directly proportional to L1, ER R plus R is directly proportional to L2. so இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா E க்கு பதிலா இங்க என்ன இருக்கு, L1 இருக்கு. so அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா L1 R divided by R plus R is equal to L2. ஓகேங்களா. நமக்கு தேவை L1 by L2. so அதனால இந்த L2 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா இங்க R by R plus R நம்மளுடைய ரைட் சைடு வரும்போது என்னவா மாறிடும், ரெசிப்ரோக்கல் ஆகும். so R plus R by R is equal to L1 by L2. so அதாவது என்னன்னு புரியுதா, இந்த E க்கு பதில் E யோட வேல்யூ வந்து L1 எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா L1 R by R plus R equal to L2. so நமக்கு தேவை L1 by L2. so அதனால L2 அங்க எடுத்துட்டு வந்துட்டு R by R plus R ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு வந்தோம்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். so R plus R by R equal to L1 by L2. so இத கேன்சலேஷன்ஸ் அதை செப்பரேட் பண்ணி எழுதினீங்கன்னா எப்படி எழுதுவோம், R by R plus small r by capital R கேன்சல் பண்ணோம்னா 1 plus small r by capital R equal to L1 by L2. நமக்கு தேவை R தான் தேவை கண்டுபிடிக்கணும். so அதனால R by small r by capital R is equal to plus 1 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 1 மாறிடும். so L1 by L2 minus 1. நமக்கு தேவை small r, so small r into small r is equal to capital R into L1 by L2 minus 1. இது நம்மளுடைய ஈக்குவேஷன், அதாவது நமக்கு internal resistance of the cell உடைய வேல்யூ. so அப்ப R is equal to L1 minus L2 by L2. this is the internal resistance of a cell. this equation, இந்த ஈக்குவேஷன் நம்மளால யூஸ் பண்ணி என்ன செஞ்சிட முடியும்னா internal resistance கண்டுபிடிக்க முடியும். எப்போ L1 L2 ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு இந்த கேபிட்டல் R ஓட வேல்யூ நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா தெரிஞ்ச வேல்யூஸ் are the known values, substituting the known values or in this equation we can easily measure the internal resistance of the cell. ஓகேங்களா. so இப்ப இதுல it is found that internal resistance of the cell is not constant but increases with the increase of external resistance connected across its terminal. ஏன்னா இந்த கேபிட்டல் R இருக்கு இல்லையா, கேபிட்டல் R ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக internal resistance of the cell ஓட வேல்யூ என்ன ஆக ஆரம்பிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் heating effect of electric current. heating effect of electric current means என்னன்னா, நம்ம நிறைய வந்து ஹோம் அப்ளையன்சஸ் heating effect means நம்ம நிறைய home appliances யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி home appliances யூஸ் பண்ணும்போது that home appliances are operated by the electric current. electric current இருந்தா தான் நம்மளால அதை யூஸ் பண்ண முடியும் நம்ம படிச்சிருக்கோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நிறைய appliances பார்த்தோம் அப்படின்னா டிவி ஓடிட்டே இருக்கும்போது அந்த டிவி பேக் சைடில் போய் டச் பண்ணி பாருங்க, ஹீட் ஆகும். ஃபேன் ஓடிட்டு இருக்கும், ஃபேனை டச் பண்ணி பார்த்தோம்னா ஹீட் ஆகும். ஸோ அப்படி எல்லா எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஹோம் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணும்பொழுது இட் ப்ரொடியூஸ் ஹீட். ஏன் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது, எதனால, எப்படி அப்படிங்கறத இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். when current flows through a resistor, some of the electrical energy delivered to resistor is converted into heat energy and it is dissipated. ஓகேங்களா. this heating effect of current is known as Joule's heating effect. Joule's heating effect என்னன்னா, நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்திருக்கோம், அது வழியா நம்ம கரண்ட்டை ஃப்ளோ பண்றோம் அப்படின்னு சொன்னா கரண்ட் பாஸ் ஆகும்போது டெஃபினட்டா அங்க ரெசிஸ்டார்ஸ் இருக்கும். அந்த ரெசிஸ்டார்ஸ் வழியா
எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா ரெசிஸ்டார் மீன்ஸ் என்ன பண்ணும்னா கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும், தடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடம் ஹீட் ஆயிட்டே இருக்கும். அப்போ அந்த ஹீட் ஆகிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், that will produce the heat and என்ன ஆரம்பிச்சிடும், it will dissipate means அது ஆட்டோமேட்டிக்கா வீணாயிட்டு இருக்கும். ஓகே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்றோம். and this effect is called as heating effect of current and this is also called as Joule's heating effect. ஓகேங்களா. and just as current produces thermal energy, thermal energy may also be suitably used to produce an electromotive force. So அந்த thermal energy என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா may also suitably produced an electromotive force. That electromotive force is called as thermoelectric effect. அதுக்கு வரது அந்த electromotive force produce ஆகிறத நம்ம என்ன சொல்றோம், thermoelectric effect ன்னு சொல்றோம். ஓகேங்களா. so Joule's law. next Joule's lawன்றது வந்து பாத்தீங்கன்னா Joule's heating effect யூஸ் பண்றது தான். so அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். if a current I flows through a conductor kept across a potential difference V for a time t, the work done or the electric potential energy spent is potential energy என்ன, work done என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா. ரைட், என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா Joule's heating effect யூஸ் பண்ணி தான் எனக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னா எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ், டோஸ்டர், அயன் பாக்ஸ் அண்ட் நமக்கு நிறைய விஷயங்கள், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இன்னைக்கு அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு சொல்லும்போது ஹீட்டர்ஸ், அயன் பாக்ஸு, டோஸ்டரு, இண்டக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. இப்போ அதில் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது ஒரு கண்டக்டர் வழியா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V இருக்கு, அண்ட் தென் டைம் எவ்வளோ டைம்னா ஃபார் ஏ டைம் t. the work done or the electric potential energy spent is எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். work done W is equal to V into charge Q. so Q ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா I is equal to formula என்னன்னா rate of charge of flow, I is equal to Q by T, I is equal to Q by T. from this formula V is equal to IT, V is equal to IT. so work done நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா W is equal to VIT நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. இது நம்ம ஏற்கனவே பேசிக் ஃபார்முலாவா ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருக்கோம். W is equal to VQ. so Q ஓட வேல்யூ from the current definition I is equal to Q by T, Q is equal to IT ன்னு கிடைக்கும். so இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா W is equal to VIT ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. in the absence of any other external effect, எந்த ஒரு external effectம் இல்ல அப்படின்னு சொன்னா this energy is spent in heating the conductor, this energy is spent in heating the conductor. அப்போ ஹீட்டுக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணாக்கும். ஹீட் அதாவது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் எஃபெக்டும் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னா நம்ம கொடுத்த இந்த ஒர்க் ஃபுல்லா என்னவா ஆகும் அப்படின்னு சொன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட்டா ப்ரொடியூஸ் ஆயிடும். தட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் மீன்ஸ் H is equal to VIT. ஓகேங்களா. ஃபார் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ங்கிற ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா V is equal to IR, V is equal to IR. ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா I into I square RT மாறிடும். This relation was experimentally verified by Joule and is known as Joule's law of heating. இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா வெரிஃபை பண்ணது யாரு அப்படின்னு சொன்னா ஜூல். அதனால இது வந்து Joule's law of heating நம்ம சொல்றோம். It states that the heat developed in an electrical circuit due to the flow of current varies directly proportional to. ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கரண்ட் பாஸ் பண்றோம். தட் கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ஹீட்டிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். the heat developed in an electrical circuit due to the flow of current varies directly proportional to square of the current and directly proportional to resistance of the conductor circuit directly proportional to the time of flow. ஓகேங்களா. இதுக்கு தான் இதை தான் நம்ம Joule's law சொல்றோம். ஸோ Joule's law is equal to H is equal to I square RT, H is equal to VIT. இது ரெண்டுமே நமக்கு Joule's lawல உண்டு. ஓகேங்களா. ரைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த Joule's lawவை நல்லா படிச்சுக்கோங்க. and then measurement of internal resistance of a cell by potentiometer important question தான். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினும் படிச்சு சைட் பை சைட் டெஸ்ட் எழுதி சைன் பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் வாங்கி சப்மிட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.